ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். என்எம்ஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பிலிருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு சில கொஷின்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேட்டகரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கான சிக்னலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு முதல்ல பாருங்கள். த நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் அப்சார்ப்டு இன் த புரோட்டான் NMR ஸ்பெக்ட்ரம் இஸ் பேராடோலிடால்டிகைட். சரிங்களா? அதாவது பேராடோலிடால்டிகைட் அப்படிங்கிற காம்பவுண்டுக்கு நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்னல்ஸை வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ கொடுத்துருக்கூடிய காம்பவுண்ட் என்ன? முதல்ல இந்த பேராடோலிடால்டிகைட் அப்படிங்கிறது என்ன? சரிங்களா? பேராடோலிவின் ப்ளஸ் ஆல்டிகைட். அதுதான் நம்ம டொலிவின் அப்படிங்கிறது தெரியும். பேராடோலிடால்டிகைட் அல்லது நம்ம இந்த காம்பவுண்ட்ஸ் எப்படி நம்ம ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். கொடுத்துருக்கூடிய காம்பவுண்ட் இஸ் த பென்சின். இந்த காம்பவுண்டுக்கு பேர் டொலிவின். டொலிடால்டிகைட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த காம்பவுண்ட்ஸில் பேரா பொசிஷனில் ஒரு ஆல்டிகைட். இதில் மேஜர் ஃபங்க்ஷனல் குரூப் எது அப்படின்னா ஆல்டிகைட் தான். இதை நம்ம பென்சின் கார்பால்டிகைட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பென்சால்டிகைட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த பென்சால்டிகைட்டில் பேரா பொசிஷனில் மெத்தில் இருந்தால் அதுதான் பேராடோலிடால்டிகைட் அப்படிங்கிற இந்த காம்பவுண்ட். அதாவது பேராடோலிவின் ஆல்டிகைட் அப்படிங்கிறது தான் இந்த பேராடோலிடால்டிகைட் அப்படிங்கிற இந்த காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டுக்கு தான் சிக்னல் கேட்குறாங்க. நமக்கு நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். அதனுடைய என்விரான்மெண்ட்டை பொறுத்து எத்தனை சிக்னல் வந்து பாசிபிள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட்ஸுக்கு சரிங்களா, இப்போ ஆல்ரெடி இந்த ரிங்கில் 4 ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஹைட்ரஜன். ஏன்னா நம்ம புரோட்டான் NMR அதுக்கு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து இதுதான் இந்த பேராடோலிடால்டிகைட். இந்த காம்பவுண்ட்ஸில் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய 2 புரோட்டான் சேம் என்விரான்மெண்ட் புரோட்டான். ஏன்னா இதனுடைய இன்ட்ராக்ஷன் similar to the aldehyde and இதனுடைய interaction similar to the proton. இந்த புரோட்டான். ஸோ இதனுடைய என்விரான்மெண்ட்டை பார்க்கும்போது இதனுடைய என்விரான்மெண்ட் ஒரு சைடில் புரோட்டான், இன்னொரு சைடில் ஆல்டிகைட். இதனுடைய என்விரான்மெண்ட்டை பார்க்கும்போது ஒரு சைடில் புரோட்டான், இன்னொரு சைடில் ஆல்டிகைட். ஸோ இந்த புரோட்டான்ஸுக்கான சிக்னல் வந்து சேம். இந்த 2 புரோட்டான்ஸுக்கான சிக்னல் வந்து சேம் சிக்னல். நெக்ஸ்ட்டு இந்த 2 புரோட்டான்ஸ் பாருங்கள். இந்த புரோட்டானுடைய என்விரான்மெண்ட் ஒரு சைடில் மெத்தில், இன்னொரு சைடில் ஹைட்ரஜன். சரிங்களா? ஸோ இந்த புரோட்டானுடைய என்விரான்மெண்ட் வந்து இந்த 2 புரோட்டான்ஸை கம்பேர் பண்ணும்போது இது 2 புரோட்டான் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த 2 புரோட்டானுடைய என்விரான்மெண்ட் சேம். ஸோ இது H2 அப்படின்னு எழுதிக்கலாம். இது புரோட்டான் நம்பர் 1. இந்த 2 புரோட்டான்ஸுக்கும் சேம் சிக்னல், இந்த 2 புரோட்டான்ஸுக்கும் சேம் சிக்னல். நெக்ஸ்ட்டு இந்த ஆல்டிகைடில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய புரோட்டான் அண்டு மெத்திலில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த புரோட்டான். ஸோ இதுக்கான சிக்னல் 1, இது 3rd சிக்னல். இந்த ஆல்டிகைடில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த புரோட்டானுக்கான சிக்னல் வந்து 1. ஸோ நமக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்பான புரோட்டான்ஸ் இருக்குன்னா இது 2 சேம் டைப்பான புரோட்டான். இந்த ஆல்டிகைட் குரூப்புக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கக்கூடிய 2 புரோட்டானுக்கு சேம் டைப்பான புரோட்டான். இந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய 2 புரோட்டானும் சேம். அதுக்கப்புறம் 3rd மெத்தில் இருக்கக்கூடிய புரோட்டான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான புரோட்டான். ஆல்டிகைடில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான், இதுவும் டிஃப்ரெண்ட் டைப்பான புரோட்டான். ஸோ நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது 4 சிக்னல் வந்து பாசிபிள். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸுக்கு ஆப்ஷன் 3, 4, 5, 6ல் நமக்கு ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த பேராடோலிவினுடைய ஆல்டிகைட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை பாருங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸாக நம்ம 1 by 1 பார்க்கலாம்.